Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல புது வீடோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் plus empty house tour தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே, ஏனா வந்து சாட்டர்டே தான் நாங்க வந்து ஷிஃப்ட் ஆறோம். ஆனா சாட்டர்டே வந்து எல்லா திங்ஸும் எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு ஃப்ரைடேவே நம்ம வந்து சிம்பிளா பாலை காய்ச்சறலாம். கொஞ்சம் ஜாமான் மட்டும் கொஞ்சம் பொருட்களை மட்டும் நம்ம எடுத்துட்டு போயிரலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு 2 சூட்கேஸ் வந்து எடுத்துட்டு போயிருக்கோம். நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட்டிங். அதுவும் பால் காய்ச்சறதுக்கு தேவையான பாத்திரம்லாம், சாமி படம், பூ, பழம் இதெல்லாம் வந்து முதல் நாள் நைட்டே வாங்கி வச்சாச்சு. ஸோ அதெல்லாம் மறக்காமல் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் பால் காய்ச்ச போகிறேன். இது வந்து புது பாத்திரம் தான். மோஸ்ட்லி இதை வந்து நான் வந்து ஒன்றும் பெருசாக வந்து எதுவுமே இதில் பண்ணலை. ஸோ அதனால் அந்த பாத்திரத்திலே பாலை காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாமி படத்துக்கு பூ போட்டுட்டு அப்புறம் வீடு ஃபுல்லாக வந்து சந்தனம் தண்ணி, மஞ்சள் தண்ணியெலாம் தெளித்து விட்டோம். இப்போ வந்து பால் வந்து நல்லா வந்து பொங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து சர்க்கரை தான் சேர்த்துட்ருக்கோம். ஸோ எடுத்து என் பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்து சர்க்கரை போட சொன்னோம். அவள் வந்து என்னமோ இதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தாள். ஸோ வந்து அவளும் வந்து சர்க்கரை போட்டான். பெரிய பொண்ணு வந்து ஸ்கூல் போயிருந்தாள். ஸோ அவளுக்கு வந்து அன்றைக்கி வந்து எக்ஸாம். ஸோ அதனால் நம்ம வந்து லீவ் போட முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. ஸோ பாலும் பொங்கி வந்துச்சு. புது வீட்டில் ஃபஸ்ட்டு சமையலே பார்த்திங்கன்னா பால் பொங்கி அழகாக வந்து பொங்கி வழிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எம்டி ஹவுஸ் டூர் வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து நாங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கிற ஏரியா. இதில் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு டைனிங் டேபிள் இருக்குது. இதில் வந்து சுவத்தோட அந்த வாலோட அட்டாச்மெண்ட் ஆன மாதிரியே ஒரு சின்ன டேபிள் வந்து இருக்குது. ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் ஃபேன் இருக்குது. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சீலிங் ஃபேன் இருக்கிற வீட்டுக்கு வர்றோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இருந்த வீட்டிலலாம் சீலிங் ஃபேன் வந்து கிடையாது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் இருக்குது. ஸோ அது வந்து சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான். ஏன்னா சீலிங் ஃபேன் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா காற்று வரும். அந்த சோஃபா வந்து அந்த ஹவுஸ் ஓனர் வந்து நமக்கு வாங்கி கொடுத்த சோஃபா. இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 5வது ஃப்ளோர். ஸோ அங்கேருந்து வந்து நல்ல மரம் நல்லா இருக்கிறதுனால நல்லா வந்து காற்று வந்து நல்லா இருந்தது. அது கீழே பிளாக்கு கீழே வந்து ஒரு ப்ளே கிரவுண்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கிச்சனோட அட்டாச் பண்ணி இந்த பாம் ஷெல்டர் ரூம் வந்து இருக்கும். இது வந்து எல்லா HDB ஃப்ளாட், எல்லா கவர்மெண்ட்டோட HDB ஃப்ளாட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பாம் ஷெல்டர் ரூம் இருக்கும். அதாவது புதுசாக கட்டின ஃப்ளாட்ஸில் எல்லாத்துலேயும் இந்த ரூம்க்கான பர்பஸ் வந்து நான் வேறொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வைக்கும்போது ஃபுல்லாக வந்து நிரம்பி வழிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓனரோட ஃப்ரிட்ஜு. ஓனர் வந்து அதாவது ஃபர்னிஷ்டு ஹவுஸில் இருக்கிற ஃப்ரிட்ஜு. அப்புறம் வந்து ஒரு ஓவன் இருக்குது. ஆனால் அது வந்து நான் ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. அதனால் அவங்க வந்து ஒரு மைக்ரோவேவ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த எம்டி இடத்துல வரும். நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. பழைய வீடை விட இங்கே வந்து கபோர்ட்ஸு அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது. அப்புறம் வந்து 3 பர்னர் ஸ்டவ். இந்த பக்கம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மிக்ஸி, கெட்டில் இந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம். அடுத்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சிங்க். இருந்த சிங்கை விட கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து நமக்கு வாஷிங் மிஷின் வைக்க, அது வந்து நாளைக்கு வரும். இதுதான் வந்து துணி காய போடுறதுக்கான இடம். ஆனால் வந்து அந்த இடம் ஃபுல்லாக மெஸ்ஸியாக இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே துணி காயப்பட முடியாது. நம்ம வந்து வீட்டுக்கு வெளியே தான் வந்து காய போட்டாகணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 BHK. ஆனால் ஒரு ரூம் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து காமனாக இருக்கிற ஒரு பாத்ரூம், டாய்லெட் ப்ளஸ் பாத்ரூம் காமனாக இருக்கிறது. ஸோ இது வந்து இன்னொரு ரூம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் கிடையாது. இது இன்னொரு ரூம். இந்த ரூம்லையும் நல்லா வந்து ஸ்பேசியஸாக அந்த சின்ன ஒரு சைஸ் பெட்டு போட்டிருக்காங்க. நல்லா வந்து கபோர்ட்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ ஸ்டோரேஜுக்கான ஃபெசிலிட்டி நிறையா இருக்குது. இங்கேயும் ஒரு சீலிங் ஃபேன் இருக்குது. எல்லா ரூம்லையும் வந்து ஏசியும் கொடுத்துட்றாங்க. நல்ல வந்து காத்தோட்டமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு பிளேஸ் தான். இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப பெருசாலாம் இல்லை, அதே சேம் சைஸாக தான் இருக்குது. இங்கே வந்து அட்டாச்டு பாத்ரூம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து மாஸ்டர் பெட்ரூம் சொல்கிறோம். ஆனால் வந்து அது வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து காமனான சைஸ் தான். அதுவும் இல்லாமல் பெரிய சைஸ் வந்து ஸ்லைடிங் டோர் வச்சு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது.
இந்த இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய சைஸ் மிரர் அண்ட் ஆல்சோ வந்து நமக்கு வந்து ஷவர் ஏரியாவுக்கு தனியாக வந்து ஒரு கிளாஸ் டோர் போட்டு அதை பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஷவர் ஏரியா வந்து தனியாக இருக்கும். இந்த மாதிரி வெட் ஏரியா, ட்ரை ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ இன்னும் வந்து இதில் வந்து நான் எதுவுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கல. ஆர்கனைஸ் பண்ண அப்புறம் வந்து அடுத்து ஒரு ஃபுல் ஹோம் டூர் வந்து நான் போடுறேன். எப்படியெல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சு ஒரு ஹோம் டூர் போடுறேன். இது இப்போதைக்கு இது வந்து எம்டியான ஒரு ஹவுஸ் டூர். ஸோ நாங்கள் பாலை காய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் பாலையும் குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் சாப்பிடல. ஸோ ஓகே வந்து நம்ம யக்கூன் காயா டோஸ்ட்னு ஒரு சைனீஸ் கடை இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம டோஸ்ட் சாப்பிடுவோம். இது வந்து ஃபேமஸான ஒரு காயா டோஸ்ட். ஸோ இங்கே வந்து நம்ம காயா டோஸ்ட்டும் காஃபியும் சாப்பிட்டோம். என் பொண்ணுக்கு வந்து அந்த டோஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இங்கே வந்து கிறிஸ்பியாக கொடுப்பாங்க. உள்ளே வந்து காயா பட்டர் அப்புறம் வந்து நார்மலான பட்டர் இது ரெண்டையுமே வச்சு சூப்பராக வந்து கிறிஸ்பியான ஒரு டோஸ்ட் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவள் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டா. ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே சாட்டர்டே தான் வந்து ஃபுல்லாக ஷிஃப்டிங் ஆகிறது. ஸோ நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டிலே சாப்பிட்டுட்டு நானும் எல்லாருமே குளிச்சுட்டு இங்கே கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா வந்து டிவி வந்து டெலிவர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் புது டிவி வாங்கினதை போன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலாட்டி போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டிவி வந்து டெலிவர் வரனால நாங்கள் வந்து 3 பேர் வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங்லாம் முடிச்சுட்டு அந்த மூவர்ஸோடையே வந்துடுவாங்க. ஸோ ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு இவங்க வந்து பசங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு எதாவது விளையாடுறதுக்கு அவங்க ஒரு திங் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வச்சு விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ டிவி டெலிவர் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அவங்களும் மூவர்ஸும் வந்து எல்லா திங்ஸையும் வந்து இறக்கி வச்சிட்டாங்க. இதில் வந்து பாதி தான் வந்திருக்கு. ஏன்னா அவங்க பாதி தான் டெலிவரி பண்ணுவாங்களாம். மீதி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஜாமான், சின்ன சின்ன கட்டப்பை இந்த மாதிரிலாம் நிறைய திங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அது வந்து ரொம்ப அலைச்சலாக இருந்தது. இதை வந்து திரும்பியும் நாங்கள் இந்த வீட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அது வந்து இன்னும் பெரிய வேலை. நம்ம எடுத்து வைக்கிறத விட நம்ம மறுபடியும் அதே மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை. ஸோ வந்து இப்போ வந்து அந்த சாட்டர்டே ஈவினிங் காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவங்க வந்து பசங்க பார்த்திங்கன்னா ஒரு இதை விளாண்டுட்ருக்காங்க. இப்போ வந்து வீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நான் ஒவ்வொரு இடமா தான் நான் வந்து நீட் பண்ணி வைக்க முடியும். எல்லாத்தையும் ஒரே நாளில் செய்ய முடியாது. சாட்டர்டே வந்து ஓரளவுக்கு நம்ம நீட் பண்ணி வச்சு ஒரு அளவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஈவினிங் இந்த சைடு. ஸோ எங்கள் புது வீட்டில் ஒரு ஃபஸ்ட்டு ஈவினிங். ஸோ நல்லா இருந்தது. நான் அடுத்த வீடியோஸ் வந்து இந்த புது வீட்டிலேருந்து தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்